ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வைஃபை காலிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், ஸோ இது ஏன் இருக்குது, இதனால என்ன யூஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்திருப்பீங்களா இருந்தா கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைப் எனக்கு தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதாவது செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸில் கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள நீங்கள் இங்கே பார்க்கலாம் வைஃபை கோலிங் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், ஏன் இந்த ஆப்ஷன் இருக்குது, இதனால என்ன யூஸ் நமக்கு, இதை நம்ம எனேபிள் பண்ணலாமா வேணாமா, பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்யூஷனை சொல்ல போகிறேன், ரீசன் ஏன்னு சொல்ல போகிறேன், ஏதை நம்ம யூஸ் பண்ணலாமான்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல வைஃபை கோலிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு நார்மல் கோல் வருதுன்னா கண்டிப்பாக அந்த கோல் வந்து நம்முடைய ஃபோன் சிக்னல், அதாவது மொபைலோட சிம் கார்டு சிக்னலை டவரை யூஸ் பண்ணி தான் நமக்கு வரும். ஸோ அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு கவரேஜ் இல்லாத டவர் இல்லாத இடத்துல இருப்பீங்களா இருந்தால் அந்த கோல் வந்து உங்களுக்கு வராது. ஆனால் உங்கள் வீட்டில் வந்து ஒரு வைஃபை இருக்குது, இல்லாட்டி நீங்கள் ஒரு கவரேஜ் இல்லாத இடத்துல ஒரு வைஃபை வந்து யூஸ் பண்ணுறீங்க, அந்த வைஃபைக்கு நல்லாவே கவரேஜ் இருக்கு அப்படின்னா உங்களால் மொபைல் அந்த டவர்கிட்ட இருந்து வர கவரேஜை யூஸ் பண்ணாமல் இந்த கோலுக்கு உங்கள் வைஃபை நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி வைஃபைடு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி கோல் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ இதனால் ஒரு டவர் இல்லாத இடத்துல கூட வைஃபை சிக்னலை யூஸ் பண்ணி நம்மளால் நார்மல் கோல் மெசேஜ் வந்து பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த வைஃபை கோலிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இந்த வைஃபை கோலிங் அப்படின்ற ஆப்ஷன்னால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்ப்போமா இருந்தா, முதல்ல ஒரு டவர் இல்லாத ஏரியாவில் நம்ம வைஃபை யூஸ் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா அந்த வைஃபை சிக்னலை யூஸ் பண்ணி நம்மளால கால்ஸ் வந்து பண்ண முடியும். அடுத்ததா என்னன்னு பார்ப்போமா இருந்துச்சுன்னா, நம்ம வீடு வந்து ஒரு பேஸ்மெண்ட்ல இருக்கு, அதாவது ஒரு ஒரு மாடி 2 மாடி இல்லாட்டி அடித்தளத்தில் இருக்கு அப்படின்னா மொபைல் டவர்ட சிக்னல் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் உங்களுடைய வைஃபைட சிக்னல் வந்து அதிகமாக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குன்னா உங்களால் இந்த வைஃபை கோலிங்கை யூஸ் பண்ணி நார்மல் கால்ஸ் பண்ண முடியும். அதோட கால்ஸ்ட வந்து குவாலிட்டியுமே வந்து நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் நம்ம இந்த ஆப்புமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த வைஃபை கோலிங் அப்படின்ற ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்மளால் கால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையவே பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து உங்களுக்கு மொபைல் நெட்ஒர்க்கில் கவரேஜ் இல்லாமல் கவரேஜ் கம்மியாக இருக்குது, ஆனால் வாட்ஸ்அப் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்ற சமயத்தில் கூட உங்களுக்கு நார்மல் கால் பண்ணணுன்னா இந்த வைஃபை கோலிங்கை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களுமே உங்கள் வைஃபை நெட்ஒர்க் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, மொபைல் நெட்ஒர்க் தான் கவரேஜ் இல்லை அப்படின்ற சமயத்தில் இந்த வைஃபை கோலிங் எனேபிள் பண்ணி எந்த சிம்முக்கு நீங்கள் எனேபிள் பண்ண விரும்புகிறீங்க அதையுமே செலக்ட் பண்ணுவீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களால் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் நிறையவே நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் வைஃபை கோலிங் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வைஃபை கோலிங்னா என்ன, அதில் யூஸ் என்ன உங்களுக்கு அப்படின்றது கிளியர் ஆகியிருக்கும் அப்படின்னு. எதுவும் டவுட்ஸ் இருக்குமா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் உங்கள் ஃபோனில் இருக்க சில ஆப்ஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அது என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுவீங்களா இருந்தால் நான் உங்களுக்கு அடுத்து டீட்டெயிலாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.